நான் போட்டி பொறாமையோட இருந்தேன் சின்ன வயசுல. ரஜினி பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டு அடிச்சிருவேன். சரவணன் அப்படின்னு சொன்னா யோசிச்சுட்டு சித்தப்போ அடையாளமாவே ஆயிடுச்சு. ஒரு 70 வயசு கிழமை சித்தப்பா எப்படி இருக்கா அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டில் ஏய் சித்தப்பா வந்துட்டாரா, எப்படி சித்தப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதை பத்தி பேசினா நீங்க வந்து அடிப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா படத்துல அவருக்கே நீங்க எதிராக தான் நடிச்சிருப்பீங்க. டைனோசர்னு கூப்பிட்டது, வா குட்டி டைனோசர் தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கே இதாக இருந்தது. சித்தப்புன்ற பேரை நீ மாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னாலும் அதே மாதிரியே நடந்துச்சுப்பா. ஹீரோங்கிற பாட்டு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன். பேப்பரை எல்லாமே பாக்கெட்டில் கேட்டு ரெடியாக வாங்க சீனு பேசலாம் அப்படின்னு சொல்லி 16 பேருக்கு இருந்தாலும் 16 பேருக்கு கதை சொல்லுவார். அதுக்கு 10 வருஷம் சொல்லுவார். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி முடிச்சு நான் இப்போ சொன்னதை மறந்துட்டு வேற ஒன்று சொல்லுவார். அதிசயமான மனிதன். கடவுளால் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தை அவர். சின்ன வயசுலேயே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே நடிகை சிம்பு தாங்க. அவருக்கு கல்யாணம் நடக்கும் எல்லாமே டிஆர் சாருக்கு தெரியும். ஓகே. அண்ட் அடுத்த படம் அப்படின்னும் போது ஒரு லாங் கேப் சார். நம்ம பருத்தி வீரன்ல வந்து இந்த சித்தப்பு கேரக்டர் இப்போ வரைக்குமே வந்து சரவணன் அப்படின்னு சொன்னா யோசிச்சுட்டு சித்தப்போவா அப்படின்றது தான் ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை நம்ம பார்த்துருப்போம். அந்த லந்து பிடிச்ச அதே ஆள் சீரியஸாகவும் இருப்பார், எமோஷனலாகவும் இருப்பார். இந்த ஃபுல் நிறைய வேரியேஷன்ஸ் அந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சார். ஸோ அந்த டைமில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? அமீர் சாரோட அண்ட் கார்த்தி சாரோட முதல் படம் தான் அது. எனக்கு வந்து இன்னும் அப்படியே எனக்கு பாலா சார் கண்ணில் படம் ஓடுற மாதிரி எனக்கும் படம் ஓடும். அந்த நிகழ்வுகள்லாம் பசுமரத்து ஆணிகள் ரொம்ப பசுமையான நினைவுகளாக என் நினைவுகளில் இருக்குது. அந்த ஷூட்டிங் நடந்தது, நிறைய நாட்கள் நடந்தது. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள். படம் பார்க்குறப்ப பிரமிச்சு போனேன். நான் கலைஞர் அப்போ முதல்வராக இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே கூரையை பிச்சுட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார் கலைஞர். டாக்டர் கலைஞர் சொல்லியிருந்தார். அதே தான் நான் சொல்வேன். ஒரு குடிசைக்குள்ளே நடந்த விஷயங்களை 2 கண் கொண்டு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருப்பார், படம் எடுத்திருப்பார். ரேர்ப்பா அது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் தமிழ் சினிமாவில் நடக்கிறதெல்லாம் ஒரு அழகில் இதில் தான், ஒரே ஒரு சிகப்பு ரோஜாக்கள் தான். அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. சிவாஜி சார் படம், பாரதி 2 பேரும் பண்ண படம் முதல் மரியாதை, அது மாதிரி நிறைய. அது திருப்பி முதல் மரியாதையை யோசிக்க முடியாது, இன்னொரு தடவை யோசிக்க முடியாது. சிகப்பு ரோஜாக்களை திருப்பி இன்னொரு தடவை யோசிக்க முடியாது. அழகில் இதில் திருப்பி எடுக்க முடியாது. அது மாதிரி அவ்வளவும் அற்புதமான விஷயங்கள். அது மாதிரி ஒரு படம், அது பெஞ்ச் மார்க்கான ஒரு படம். அண்ட் படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் சார் என்ன சொன்னார்? சித்தப்புன்ற பேரை நீ மாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னாலும் அதே மாதிரியே நடந்துச்சுப்பா. அவர் என்ன சொன்னாரோ அவர் வாயில் விழுந்த மாதிரியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சித்தப்பா இருப்பான். நீங்கள் நல்லா மாட்டிட்டீங்க சார். சித்தப்பான்னு உங்களை கூப்பிட்டு குமிக்க போகிறான்னு கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த பேரை மாற்றவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஃபஸ்ட் நாளே சொன்னார். படம் பார்த்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு தான் ரிலீஸு. இன்றைக்கி படம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு எனக்கு 10:45 ஒரு 11 மணிக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். என்கிட்ட ஒரு 10-12 நிமிஷம் பேசினார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். என் வாழ்க்கையில் நான் யாருக்காக கை தட்டினனோ, யாருக்கு நான் விசில் அடிச்சினோ. நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் கை தட்டினது ரஜினிக்கு தான். ரஜினி சாருக்கு தான் நான் கை தட்டுவேன். அடுத்த படம் பார்ப்பியான்னு கேட்டிங்கன்னா நான் எந்த படத்தையும் பார்க்க மாட்டேன். நான் போட்டி பொறாமையோடு இருந்தேன் சின்ன வயசில். அவ்வளோ வெறியுண்டு ரஜினியை பார்த்தேன். ரஜினியை பற்றி யாராவது சொல்லிட்டு அடிச்சிருவேன். ஆமாம், அப்படி நான் இருந்தேன். அவருக்கே நான் வந்து அவர் கூடயே நான் ஜெயிலர் நடித்தது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறது மறக்க முடியாது. ஜெயிலரில் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களோட பிரதர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? பிரதர்ஸ்லாமா என்னடா நம்ப எல்லாமே தெரியுது அவருக்கு. அப்டேட்டில் இருக்காருங்க அவர். அப்போ என்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு இது போட்டு மானிட்டரை வச்சு சின்ன இது வச்சு பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயும் நடக்கிற ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்காரு. ஃபுட்பாலு கிரிக்கெட்டுன்னு பார்த்துட்டு அப்டேட்டில் இருக்கார் அவர். நம்மளாம் இல்லை அந்த ரேஞ்சுக்கு. என்னுடைய அத்தனை விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்ட விஷயம்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். அவர் எனக்கு பேசினார், என்னை பற்றி விசாரித்தார். என்னுடைய வாழ்க்கை கதையெல்லாம் அவர் எல்லாமே தெரியுது. எப்பறம் இந்த மனுஷனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் சார், அவரை பத்தி பேசினா நீங்க வந்து அடிப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா படத்துல அவருக்கே நீங்க எதிராக தான் நடிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, நான்லாம் வெக்கப்பட்டேன், இருந்தாலும் பயப்பட்டேன். நான் ரஜினியை எதிர்த்து யாராவது பேசினா நாங்கள் கத்துவோம், தேட்டரில் நான் கத்துவேன்.
நான் போய் இப்படி பேசுகிறேனே, அவரை போய் டைனோசர்னு கூப்பிட்றேனே சார், இது எனக்கு எனக்கு கூப்பிட்றதே இதாக இருக்குது சார் அப்படின்னா, கூப்பிடுங்கன்னு அவர் பர்மிஷன் கொடுத்தப்ப தான் கூப்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து அவரை எதிர்த்து யார் பேசினாலும் நானே தேட்டரில் கத்துவேன். நான் போய் அவரை போய் டைனோசர்னு கூப்பிட்டது, வா குட்டி டைனோசரை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கே இதாக இருந்தது. இருந்தாலும் நெல்சன் சார் அது முழுக்க அதுக்கு முழு காரணம் எல்லாமே ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நெல்சன் சொல்வேன். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபுல் அந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நெல்சனோட மூளை டயலாக். சார் இது ஒரு நல்ல விஷயம் சார். உங்களை வந்து போனா சித்தப்புன்னு சொல்லி மனசார எல்லாருமே கூப்பிடுறது. ஆமாம், அந்த படத்துக்கு அப்புறம் அது எப்படி சார் பிடிச்சிருக்கு? இப்போ வரைக்கும் சில சமயங்கள் எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 70 வயசு கிழமை சித்தப்பா எப்படி இருக்க அப்படின்னா, டேய் உனக்கு என்ன வயசு, நீ என்னை சித்தப்பா நான் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி நான் காமெடி பண்ணுவேன். அது மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்காது வாழ்க்கையில். எனக்கு வந்து இன்னும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டில் சித்தப்பா வந்துட்டார்னா அப்படியே சிரிச்ச முகத்தோட கூப்பிடுவாங்க. சிரிச்ச முகத்தோட பெண்கள் பேசுவாங்க. எல்லார்கிட்டையும் போய் சிரிக்க மாட்டாங்க. இப்போ பொம்பளைங்க, நம்ம ஊர் பொம்பளைங்க போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஈன்னு பல்ல காமிக்க மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்தால் சிரிப்பாங்க, நல்லா அழகாக சிரிச்சு எப்படி சித்தப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆம்பளை பொம்பளைலேருந்து கிழவன்லேருந்து கிழவி வரைக்கும் சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரும் சித்தப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப இது வந்து கிடைக்காதுல்ல, எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. அது ஒரு பிளஸிங் தான். இன்னொரு ஒரு முக்கியமான கொலாபரேஷன் சார் உங்களுதுல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபரேஷன்னா டிஆர் சாரோட நீங்கள் பண்ண படம். அவரோட ஒர்க் பண்ணுறது, பாலா சார் ஒரு ரகம்னா டிஆர் சார் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு சார். அவர் கூட எப்படி சார் இருந்துச்சு? அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப அப்போது வந்து நான் அந்த ஹீரோவாக இருந்தேன். வருஷம் 13 படம் கமிட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பெற்றெடுத்த பிள்ளைன்னு ஒரு படம், அதில் டி ராஜேந்தர் சார் தான் கதை திரைக்கதை வசனம். அதில் வந்து சிம்பு ஒரு கேரக்டர் நடிக்கிறேன், குட்டி பையனாக நடிச்சிருப்பார். குட்டி பையனாக ஒரு 10 வயசு 12 வயசு பையனாக நடிச்சிருப்பார். என் பையனாக இருப்பார். ஆனால் என் பையன் இல்லை, அது வந்து இது தூக்கி வளர்க்கப்பட்ட வேற ஒரு இடத்துலேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு பையனாக அது அப்புறமேட்டு தான் பின்னாடி தான் தெரிய வரும் அது யார் பையனா. அது பாண்டியன் நடிகர் மண்வாசனை பாண்டியனுடைய பையன். இதுக்கு பிறந்தவங்க கடலூர் கதை ரேக்காக்கோ அவங்களுக்கும் பிறந்த பையன். இவங்க வந்து குடும்பத்தில் ஏமாற்றி குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி வெளியூர் போய் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அப்படி வளர்ந்த என் குழந்தைன்னு நான் நினச்சிருந்தேன். அது என் குழந்தை இல்லைன்னு வருவோம். அது ஒரு கதை. அது அழகாக பண்ணார். அப்போது அவர் பேப்பரே இருக்காது, ஃபுல்லி எழுதி பக்காவாக என்ன இருக்கோ பேப்பரில் அதை அப்படி சொல்லுவாங்க. அங்கே வந்து அது இல்லை. அது வந்து அவர் அஷ்டாவதானி, எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் நடிப்பு எடிட்டிங் கேமரா எல்லாமே பண்ணிட்டார். அவர் பண்ணாதே கிடையாது. அங்கே வந்து இப்படி சும்மா பேப்பரே எல்லாமே பாக்கெட்டில் கேட்டு ரெடியாக வாங்க சீனை பேசலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இதை சொல்லுங்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள். 16 பேர் இருந்தாலும் 16 பேருக்கும் கதை சொல்லுவார். அதுக்கு 10 வசனம் சொல்லுவார், மாற்றிக்கிட்டே இருப்பார். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி முடிச்சு அடுத்து சொல்ல, இல்லைப்பா நான் இப்போ சொன்னதை மறந்துடு, வேற ஒன்று சொல்லுவார். அதுவும் கோர்வையாக அழகாக இருக்கும். இல்லை இது மனப்பாடம் பண்ணால் வேற ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அவரெல்லாம் அதிசயமான மனிதர். சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன் சார், நீங்கள் வந்து வரும்போதே வந்து நான் படம் பண்ணி நானே நடிக்கணும், ஒரு டைரக்ஷன் பண்ணி, அந்த ஒரு ஆசையில் தான் வந்தீங்க. டிஆர் சாரும் அதே ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு ஆமாம். எனக்கு டி ராஜேந்தர், பாக்யராஜ், பாண்டியராஜன், பார்த்திபன், இன்னும் நிறைய இயக்குனர் டைரக்டரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆகணும். ஓகே, சம்பவம் நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, ஹீரோவாகவே ஆகிட்டீங்க. இப்போ அவங்க படங்கள்லேயே நீங்கள் நடிக்கும் போது எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப என்ன சொல்கிறது, ரக்க கட்டி பறக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் வந்து டி ராஜேந்தர் படம் பண்ணி பெற்றெடுத்த பிள்ளை 100 நாள் ஓடிச்சேன். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் எனக்கு இறைவன் செஞ்ச செயல். நான் வந்து கை தட்டினேன். டி ராஜேந்தர் பாட்டு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன். இளையராஜாக்கு ஈக்குவலாக ஒரு கேசட் வாங்கி நான் வீட்டில் அடுக்கி வச்சுருந்தேன்னா, இளையராஜா பாட்டு அடுக்கி வச்சுருந்தேன்னா, அதே மாதிரி டி ராஜேந்தரோட எல்லா பாட்டு கேசட்டையும் நான் அடுக்கி வச்சுருப்பேன். இது ஒரு தடவை கேட்பேன், இது ஒரு தடவை கேட்பேன். அது மாதிரி நான் வந்து ஒரு மெட்ராஸ், சேலம் டு மெட்ராஸுக்கு ஒரு பஸ்ஸு டூரு அரேஞ்ச் பண்ணுறேன் வேற ஒரு விஷயத்துக்காக. அதில் பசங்களை ஒரு 60 பசங்களை கூட்டிகிட்டு வர்றேன். அதில் வந்து டி ராஜேந்தர் பாட்டே போட்டு வந்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. போட்டு ஆடிக்கிட்டே வந்தோம். அவரோட குத்து பாடல்கள் போட்டு ஆடிட்டு வந்தோம். அது மாதிரி இளையராஜாக்கு ஈக்குவலாக பேரலாக அப்படி வந்து இப்படிவே நின்று போட்டி மாதிரி இருந்தது. அதை விட இங்கே இளையராஜா சாங் எப்படி ஒழிக்குதோ அது மாதிரி டி ராஜா சாங்கும் உலகமெங்கும் ஒழிச்ச காலங்கள் இருக்கு. சார் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்குறேன், நீங்கள் அவரோட பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? டிஆர் சார் இல்லை, எந்த பாட்டுமே பாடுவேன். நான் வந்து எருமை குரலோட குரல் வந்து பேஸ் குரல், அது வந்து பாடலாம் நல்லா தெரியாது, பாட தெரியாது. சரி, அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச பாட்டு சார்? எனக்கு அவருடைய எல்லா பாடலும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும்.
ஓகே அவரோட தோத்து போன படங்கள், அவரோட ஃபிளாப் பாட்டு கூட எனக்கு பிடிக்கும். ஓகே அதில் மியூசிக் இருக்கும், அவ்வளோ மியூசிக் இருக்கும். ஓகே அண்ட் அந்த படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பார், நம்ம பேசியிருந்தோம். குட்டி பையனாக நடித்து இன்னைக்கு வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க சார். அவருக்கு ஒரு கிராஜுவலாக ஹீரோ ஆகிற டைம் அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கம்பேக் பண்ணார், உடம்பு குறைச்சாரு. இன்னைக்கு வந்து லைக் அவர் நடந்து வந்தார். ஒரு படம் 2 வருஷம் இல்லைனா கூட அவர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அப்படி பிச்சுக்குது சார் ஃபேன் பேஸ். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இறைவன் செயல். அது வந்து அவருக்கு வந்து நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நான் வந்து இந்த வார்த்தையை நான் அப்பயே சொல்லியிருக்கேன். தினத்தந்தி பேட்டியில் நான் சிம்புவை பற்றி சொன்னதே நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா அதே திருப்பி சொல்கிறேன். கடவுளால் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தை அவர். கடவுளுக்கோட முழுமையான அருளும் கிடைச்ச ஒரு குழந்தை. சின்ன வயசுலேயே 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கின ஒரே நடிகை சிம்பு தாங்க. அவர் வந்து அந்த சேட்டு படம் நடிக்கிறப்போ அவருக்கு 1 கோடி ரூபாய் என்னமோ கொடுத்துட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. குழந்தை ஆர்டிஸ்ட்டுக்கே சம்பளம் 1 கோடி ரூபா வாங்கினவர் அவர். அதனால் அவர் சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்ந்தவர். பெரிய வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, கஷ்ட நஷ்டங்கள் பார்க்காத ஒரு குழந்தை. அவர் உடம்பை விட்டார், வந்தார், எல்லாமே இறை செயல். அவங்க வீட்டில் அவங்க அப்பா சாமி கும்பிடாமல் அவர் ஒரு ஐயனார் வச்சுருப்பார், டீராஜர். அவர் அந்த சாமியோ இல்லை நேரங்கால அவங்க பார்க்காமலோ வீட்டை விட்டு ஒரு காலடி எடுத்து வைக்க மாட்டார். அவருக்கு தெரியாத பாவம். எல்லாம் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணும், எப்போ அவருக்கு கல்யாணம் நடக்கும், எல்லாமே டிஆர் சாருக்கு தெரியும். ஓகே அந்த சின்ன ஒரு 10 வயசு பையனா நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஏதாவது உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஷூட்டிங் டைமில் எதுவும் பேசிக்கிட்டீங்களா? நடந்திருக்கா ஏதாவது? நிறைய அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அவர் குழந்தையா இருந்தார் அப்பா. அவருக்கு ஒட்டுமே தெரியாது. 12 வயசு கொஞ்சம் பெரிய மெச்சூரிட்டி ஆகிற பருவத்தில் குழந்தையாகவே இருந்தது தம்பி அவன்.